அமெரிக்கா சீனா மீதான வரியை 245% உயர்த்தியிருக்கு. இதற்கு பதிலடியா சீனா அமெரிக்காவின் சியாட்டில் நகரில் உற்பத்தி செய்யப்படும் போயிங் 737 மேக்ஸ் வகையான விமானங்களை அமெரிக்காவிற்கே திருப்பிவிடப்பட்டது. இந்தியாவுக்கு நல்ல நேரமானு சொன்னால் நல்ல நேரம், ஆனால் பயன்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பு இந்தியாவில் இருக்குன்னா வாய்ப்பு இல்லை. மார்க்கெட் எக்கானமி இன் சோஷியலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ன்றாங்க அவங்க. அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் கோல்டு வார் 2.0 நிலவுகிறதா? அப்போ சைனா என்ன பண்ணுதுன்னு சொன்னால் உலக அளவில் குறிப்பாக அந்த பசிபிக் பிராந்தியம் முழுக்கமாகவே அதோடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரது, ஐரோப்பிய நாடுகளோட சில இடங்களில் பேசுகிறதுக்கான ஏற்பாடெல்லாம் சீனா பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி அவங்க அந்த ட்ரேடில் ரொம்ப கவனமாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தாய்வானில் தான் நம்மளுடைய சிப் மேனுஃபேக்சரிங் அங்கே தான் நடந்துட்டு இருக்கு. அண்ட் டெஃபினெட்லி அவங்க தாய்வானை எடுத்துக்கிட்டாங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி தெரியுது. ஆனால் எக்ஸ்ட்ரீமாக அந்த ஒரு பொசிஷனுக்கு தள்ளப்பட்டாங்கன்னா அதனால இந்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ்க்கு போகாமல் இருக்கிறது வேர்ல்டுக்கு நல்லது. முதல்ல டாரிஃப் அப்படின்னா என்ன? டாரிஃப் என்பது வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரிதான் டாரிஃப். இப்போ அமெரிக்கா சீனா மேல 145% டாக்ஸ் போட்டிருக்காரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சீனால இருந்து ஒரு டாய் இப்போ வரைக்கும் $10 விற்கப்பட்டு இருக்கு. அது இந்த 145% டாக்ஸ்னால $24.5 விற்கப்படுது. இது அமெரிக்க மக்களுக்கு தான் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். கடந்த வாரத்தில் ட்ரம்ப் அனைத்து நாடுகள் மீதும் டாரிஃபை உயர்த்தியிருக்காரு. பதிலுக்கு அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யும் நாடுகளும் தங்களது டாரிஃபை உயர்த்தியுள்ளது. பின்பு நெருக்கடியை சந்தித்த ட்ரம்ப் 90 நாட்களுக்கு புதிய டாரிஃப் முறையை பாஸ் செய்துள்ளார். ஆனால் சீனா மீது மட்டும் 145% டாக்ஸை உயர்த்தியுள்ளார். இந்த டாரிஃபை உயர்த்த காரணம் என்ன? ட்ரம்ப் இந்த மாதிரி அதிரடியாக அவர் சில அறிவிக்கிறது, ஒவ்வொரு நாடோடும் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த டாரிஃபை ஏதாவது ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தையோட முடிக்கிற நோக்கம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. ஸோ எல்லா நாடுகளும் என்னென்னா குறிப்பாக அமெரிக்காவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி செட்டில் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு போகிறாங்க. சீனா என்ன அறிவிச்சிச்சின்னு சொன்னால், நீ வர்த்தக போர் பண்ணனா நானும் அதை எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஏற்பாட்டுக்கு போயிடுறாங்க. என்ன புள்ளி விவரம் சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா $100 பொருளை இறக்குமதி பண்ணுறதுன்னா அதில் ஒரு $19 வரைக்கும் சீனாவிலேருந்து இறக்குமதி பண்ணுதுன்றாங்க. பட் இந்த $19 கணக்கு பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சீனாவினுடைய உள்நாட்டு உற்பத்தியில் அது வெறும் 2.5% தான்றாங்க. அப்போ சீனா என்ன பண்ணுதுன்னா, வெறும் என்னுடைய ஜிடிபியில் 2.5% தானே நான் ஏற்றுறேன், உனக்கு இறக்குமதி பண்ணுறேன், நான் திரும்ப ஒன்று எதிர்கொள்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மற்ற நாடுகளோட இந்த ட்ரேடை பேலன்ஸ் பண்ணி பண்ணுறான். இப்போ அமெரிக்கா டாரிஃப் விதித்த உடனே பல நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் என்ன பண்ணுது, ரஷ்யாவோட சீனாவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அமெரிக்காவினுடைய கண்ட்ரோலில் இருந்த பல நாடுகளே தவிர்க்க முடியாத வகையில் சீனாவோட பேச்சுவார்த்தை நடத்தலாமா, குறிப்பாக தென்கொரியா உட்பட போய் பேசுகிறதா சொல்கிறாங்க. அப்போ சைனா என்ன பண்ணுதுன்னு சொன்னால் உலக அளவில் குறிப்பாக அந்த பசிபிக் பிராந்தியம் முழுக்கமாகவே அதோடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரது, ஐரோப்பிய நாடுகளோட சில இடங்களில் பேசுகிறதுக்கான ஏற்பாடெல்லாம் சீனா பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி அவங்க அந்த ட்ரேடில் ரொம்ப கவனமாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தன்னுடைய உற்பத்தியை அதிகப்படுத்தி அந்த ட்ரேடையே கண்ட்ரோல் பண்ணுற இடத்துக்கு சைனா வரும்போது அமெரிக்காவுக்கு அது ஒரு த்ரெட்டை உருவாக்குது, அதுக்கு ஒரு பயத்தை உருவாக்குது. நம்ம இப்படி டாரிஃப் அதிகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினா எல்லா நாடுகளையும் போல் சீனாவும் வருன்றது ட்ரம்ப்போட எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் சைனா எங்களால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பொசிஷனை சைனா எடுத்துக்குதுன்னு நான் நினைக்கிறேன். தற்போது அமெரிக்கா சீனாவுடன் வர்த்தக பற்றாக்குறையில் இயங்கி வருகிறது. 2024ஆம் ஆண்டில் அமெரிக்கா சீனாவிலிருந்து மிக அதிகமாக சுமார் $440 பில்லியன் மதிப்புள்ள பொருட்களை இறக்குமதி செய்தது. ஆனால் பெய்ஜிங் அமெரிக்காவிலிருந்து வெறும் $145 பில்லியன் மதிப்பிற்கு மட்டுமே இறக்குமதி செய்தது. தனது முதல் பதவி காலத்தில் ட்ரம்ப் சீனா மீது கணிசமான சுங்க வரிகளை விதித்தார். இவை அவரை தொடர்ந்து வந்த ஜோ பைடனால் தொடரப்பட்டு மேலும் விரிவுபடுத்தப்பட்டன. இந்த வர்த்தக தடைகள் அமெரிக்கா சீனாவிலிருந்து வாங்கும் பொருட்களின் அளவை 2016இல் அமெரிக்காவின் மொத்த இறக்குமதியில் 21%இலிருந்து 2024இல் 13% குறைக்க உதவின. எனினும் சீனா இன்னும் ஐபோன்கள் முதல் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொம்மைகள் வரை பல்வேறு பொருட்களை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்கிறது. வேர்ல்டுல அமெரிக்கா தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். $28 trillion. 28 நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக $28 trillion சொல்லலாம்.
சைனா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $18.5 trillion. வேர்ல்டில் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் அவங்களுடைய டோட்டல் ப்ரொடக்ஷன். அமெரிக்கா வந்து இந்த மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸு அமெரிக்காவை விட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்புடைய ஆர்குமெண்ட். ஆனால் 1950 அது போயிட்டு இருந்தது. இப்போ புதுசாக சைனா வந்ததுனால போகவில்லை. ஒருவேளை மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸு இந்த மாதிரி டேக்ஸ் போடுறதுனால நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி வந்தோம், நம்மளுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் இன்க்ரீஸ் ஆகுமானா இன்க்ரீஸ் ஆகாது. எப்படின்னா வெரி எக்கனாமிக்கல் ப்ரைஸில் சைனா இஸ் கிவிங் த ப்ராடக்ட். தேர்ஃபோர் China could produce at a more competitive price and giving it to America. டாரிஃப் வந்து வெறும் சைனாக்கு மட்டும் வந்து அவங்க ஏற்றலை, எல்லா நாடுகளுக்குமே வந்து ஏற்றுறாங்க. ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, எங்களோட நட்பு பாராட்டியவர்களே வந்து எங்களுடைய பொருட்களுக்கு வந்து அதிகமாக வரி விதிச்சிருக்கிறாங்க, ஆகவே வந்து நாங்கள் இதை வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம், எதிர்கொள்ள போகிறோன்றது தான் வந்து அவரோட அறிவிப்பு. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து மெக்சிகோ, கனடா வந்து அமெரிக்காவை சுற்றி இருக்கிற நாடுகள். என்ன உற்பத்தி பண்ணுறவன் என்ன பண்ணனா, அமெரிக்காக்குள்ளே போய் உற்பத்தி பண்ணால் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு ஜாஸ்தியாகும், லேபருக்கு வந்து கூடுதலாக கொடுக்க வேண்டியது இருக்குது. இங்கே என்னென்னா லேபர் தான் பாதிக்கப்படுவார், முதலாளிக்கு பாதிப்பு இருந்தாலும். ஸோ என்ன பண்ணுறேன்னு சொன்னால், நான் வந்து மெக்சிகோலையும் கனடாலையும் வந்து என்னுடைய தொழிலை உருவாக்கி நான் இங்கேருந்து வந்து உள்ள பக்கத்துலேயே தான். ஸோ இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் உள்ள இறக்குமதி பண்ணுறேன். ஸோ இறக்குமதி பண்ணும்போது இருக்கிற டேரிஃபை விட எனக்கு வந்து இங்கே சீப் லேபர் இருக்குது, ப்ரொடக்ஷனுக்கான சோர்ஸ் இங்கே இருக்குதுன்னு சொல்லி உற்பத்தி பண்ணுறவன் முடிவு பண்ணுறான். ஏன் ஈவன் எலன் மாஸ்க் வந்து கூடவே இருக்கிறார், அவரே வந்து இந்தியாவில் உற்பத்தி பண்ணுறேன்னு பேசுகிறாரே தவிர அமெரிக்காவில் உற்பத்தி பண்ண மாட்டேன்றாருன்றதை ட்ரம்ப் வந்து கண்டிக்கிறார் உள்ள. பட் வந்து அது சாத்தியமே படலை. ஏன்னா முதலாளித்துவத்தினுடைய நோக்கமே என்னென்னா லாபத்தை அதிகப்படுத்துவது. சீனா மீதான டாரிஃப் உயர்வால் இது இந்தியாவிற்கான நேரம் என ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் கூறியிருப்பது போல் இந்தியா பொருளாதாரத்தில் முன்னேற வாய்ப்பு உள்ளதா? இப்போ அமெரிக்காவில் வாங்கக்கூடியவங்க இம்போர்ட்டர்ஸ் வந்து இமீடியட்டாக வேற ஒரு கண்ட்ரிக்கு மாறுவதற்கு வாய்ப்புகள் மிக கம்மி. மனித ஆற்றல் இந்தியாவில் அதிகமாக இருக்குது, ஆனால் மனித ஆற்றலை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் எதையுமே செய்யலைன்றது தான் யதார்த்தம். இப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது அதை முழுமையாக பயன்படுத்திக்கக்கூடிய நிலையில் இந்தியா இல்லை. இந்தியாவுக்கு நல்ல நேரமானு சொன்னால் நல்ல நேரம், ஆனால் பயன்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பு இந்தியாவில் இருக்குன்னா வாய்ப்பு இல்லை. மேக் இன் இந்தியான்னு வந்து வாயில் பேசினாங்களே தவிர அதற்கான எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இந்தியாவில் வந்து உருவாக்கப்படலை. வெளியே அயல் நாடுகளை வந்து நம்பி தான் வந்து இங்கே எல்லாத்தையும் வச்சிருக்கிறாங்களே தவிர அதற்கான தேவையை கூட வந்து இந்தியாவில் உருவாக்கலன்றது தான் யதார்த்தம். 90களின் ஆரம்ப காலகட்டத்தில் அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே பனிப்போர் நிலவியது. அதேபோல் இப்போ அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் கோல்டு வார் 2.0 நிலவுகிறதா? சோவியத் ரஷ்யாவுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இன்னும் வலுவாகவே அமெரிக்கா வந்து வந்துருச்சு பொருளாதார ரீதியாக. இன்றைக்கி சீனாவினுடைய பொருளாதார வளர்ச்சி, உலகம் முழுக்க அதுக்கு இருக்கிற வர்த்தகம், அதனுடைய வளர்ச்சியின் காரணமாக இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாகுது. ஸோ அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னு சொன்னால் இப்போ சீனாவுக்கு எதிரான ஒரு வர்த்தக போரை, அதாவது வர்த்தகத்துக்காக தான் உலகத்தில் எல்லா போருமே நடந்துட்டு இருந்தது, இப்போ வர்த்தகமே வந்து ஒரு போராக நடக்கிற மாதிரியான ஒரு சூழலை அமெரிக்கா இப்போ குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அதை வந்து உருவாக்கியிருக்கிறாரு. இந்த டாரிஃப் உயர்வால் யாருக்கு பாதிப்பு? இப்போ அமெரிக்கன் கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் பண்ண ரிசர்ச்சில் 45% ஆஃப் அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் வாட் தே ஆர் யூஸிங் இன் அமெரிக்கா தே ஹாவ் ஃபாரின் காம்பனன்ட்ஸ். அப்போது இது எல்லாமே காஸ்ட் ஏறிடுச்சுன்னா டெஃபினட்டாக அமெரிக்கன் கன்சியூமர் அவங்களுடைய இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடும். ரெசிஷன்னா 2 குவார்ட்டர்ஸில் நெகட்டிவ் க்ரோத் வந்ததுன்னா ரெசிஷன் அர்த்தம். அமெரிக்கன் பிரசிடெண்ட்டே சொல்லியிருக்காரு போன வாரத்தில், ரெசிஷன் வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. அப்போனா அவரே இண்டிகேட் பண்ணும்போது ரெசிஷன் இருக்க போகுது 2 குவார்ட்டர்ஸில் அப்படின்னு சொல்லி ஒரு. ஆனால் இந்த ரெசிஷன் ப்ரொலாங் ஆச்சுன்னா டெப்ரெஷன் 1930 போல் ஆகிடும். தாய்வானில் தான் நம்மளுடைய சிப் மேனுஃபேக்சரிங் அங்கே தான் நடந்துகிட்ருக்கு. தாய்வான் தான் டிசிஎம்சி, இதெல்லாம் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட். அமெரிக்காவே அவங்ககிட்டேருந்து தான் வாங்கிட்டு இருக்காங்க. சைனா இஸ் வெரி நியர் தாய்வான் அண்ட் டெஃபினெட்லி அவங்க வந்து தாய்வானை எடுத்துக்கிட்டாங்கன்னா
எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி தெரியுது. ஆனால் எக்ஸ்ட்ரீமாக அந்த ஒரு பொசிஷனுக்கு தள்ளப்பட்டாங்கன்னா வேர்ல்டு சிப் மேனுஃபேக்சரிங்கே அவங்க கையில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ்க்கு போகாமல் இருக்கிறது வேர்ல்டுக்கு நல்லது. நாம இந்த வீடியோவை அப்லோட் செய்கிற நேரத்தில் அமெரிக்கா சீனா மீதான வரியை 245% உயர்த்தி இருக்கு. இதற்கு பதிலடியா சீனா அமெரிக்காவின் சியாட்டில் நகரில் உற்பத்தி செய்யப்படும் போயிங் 737 மேக்ஸ் வகையான விமானங்களை அமெரிக்காவிற்கே திருப்பிவிடப்பட்டது. சீனா அமெரிக்கா வர்த்தக மோதல்கள் உலக அளவில் ஷேர் மார்க்கெட்டுகள் சரிவில் உள்ளது. இதன் விளைவாக இந்தியாவில் வரலாறு காணாத அளவில் தங்கத்தின் விலையும் உயர்ந்துள்ளது. அமெரிக்காவின் இத்தகைய வரிப்போர்கள் உலகம் முழுவதும் பொருளாதார மந்த நிலைக்கு வழிவகுக்கும் என பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர். தற்போது உள்ள கேபிட்டலிஸ்ட் ரேட் முறைக்கு ஏதேனும் ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் இருக்குமா? மார்க்கெட் எக்கானமி இன் சோஷியலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ன்றாங்க அவங்க. நாங்கள் வந்து ஒரு சந்தை பொருளாதாரம்னாலே முதலாளித்துவத்திற்கான ஒரு பொருளாதாரமாக இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சோசியலிச பாணியிலான சந்தை பொருளாதாரத்தை நாங்கள் உருவாக்குறோம். ஆப்பிள் ஐஃபோன் வந்து இத்தனை லட்சம் அப்படி இருந்தால் தான் நான் வாங்க முடியுன்றத ஆண்ட்ராய்டு ஃபோனை வந்து எல்லாருக்கும் கொடுக்குறன்ற அடிப்படையில் அவன் வந்து 10,000 ரூபாய் 5,000 ரூபாய்க்கு நீங்களும் நானும் யூஸ் பண்ணுற ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டான். அப்போ அது வந்து பாசிட்டிவாக நம்ம பார்க்குறோம். ஸோ அவன் அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வரதுனால தான் நீங்களும் நானும் இன்றைக்கி ஆண்ட்ராய்டோட இருக்குமே தவிர ஆப்பிள் ஐஃபோன் மட்டும்தான் இருக்கும், பிளாக்பெரி மட்டும்தான் இருந்ததுன்னு சொன்னால் நீங்களும் நானும் இவ்வளோ டெக்னாலஜியை வந்து பயன்படுத்தியிருக்கவே முடியாது. அப்போ சைனா என்ன பண்ணுதுன்னு சொன்னால் எங்களுடைய உற்பத்தி சக்திகளை வளர்த்து எல்லாருக்குமான பொருளை குறைந்த விலையில் கொடுக்குறோன்னு சொல்லி அவன் மாறுறான் இல்லையா? அப்படியான நிலைக்கு எல்லாரையும் கொண்டு வந்துட்டான்னா நம்ம வந்து பாசிட்டிவாக வரவேற்கணும்.